ஓகே. இப்போ வந்து 6/9/2024 இப்ப என்ன நடந்ததுன்னா, இப்போ 5ஆம் தேதி ஓரளவுக்கு ஹாப்பியா இருந்தேன். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி ஃப்ரைடே அந்த ஹாப்பில என்ன பண்ணேன், காலையில சீக்கிரம் எழுந்துக்கினேன். கரெக்டா சைக்கிளிங் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட பேக்கிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்க வீட்ல சொன்னாங்க இந்த மாரி காஞ்சிபுரம் போகணுன்ட்டு. நான் என்ன சொன்னேன்னா, நாளைக்கு போயிடலாம், காலையிலே போயிடலாம் அந்த மாரி சொல்லிட்டேன். அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. நார்மல் ஒர்க் தான். பேக்கிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாரிஸ் பஜாருக்கு போனோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த நாள்ல சம் இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டா நடந்தது. அதனால அந்த நாள் அப்படியே முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து கரெக்டா சனிக்கிழமை. சனிக்கிழமை என்ன டேட்டுனா கரெக்டா 7ஆம் தேதி. 7ஆம் தேதி என்ன பண்ணோம்னா, நாங்க காலையில காஞ்சிபுரத்துக்கு போறோன்ட்டு பிளான். காலையில ஏந்துட்டு அப்ப 6 மணிக்கா கரெக்டா கிளம்புதா போயிடும். ஆனா நாங்க இங்கிருந்தே ஒரு 7 மணிக்கு தான் கிளம்பணும். ஒரு 6:45க்கு கிளம்பணும். நான் அப்ப ட்ரெயின் எப்பன்னு எனக்கு தெரியாது. பஸ்ல தான் பார்த்தேன் ட்ரெயின். அப்ப பார்த்தா 7:33க்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. நாங்க இறங்கும் பீச் ஸ்டேஷன்ல பஸ் பிடிச்சி இறங்கும் போது 7:25. போய் பார்த்தா அந்த ட்ரெயின் கவுண்டர்ல போய் பார்த்து நாங்க ட்ரெயினை கேட்குறோம். நீங்க முதல்ல ட்ரெயின் இருக்கா பாருங்க. இருந்தா நான் ட்ரெயின் டிக்கெட் தரேன். ட்ரெயின்ல வந்தா 7:22 தான் டைமு அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் போய் பார்த்தா ஒருத்தர்கிட்ட கேட்டா ஒருத்தர் ட்ரெயின் வருது அதான்ப்பா ட்ரெயின்னு சொல்லிட்டாரு. நான் உடனே போயிட்டு எங்க அப்பா கிட்ட ஒரு 50 ரூபா போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். 300 போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அதுல உக்காந்து எனக்கு ஒரு டவுட் இது போகுமான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் டிரைவரே கேட்டேன். ட்ரெயின் போவோம்ப்பான்ட்டு நாங்க போய் உள்ள உக்காந்துட்டோம். உக்காந்துட்டு ஒரு நிம்மதி. ஆஹா, நம்ம ட்ரெயின் பிடிச்சிட்டோம், நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியா இருந்தது. உக்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒன் பாத்ரூம் வந்தது. அந்த நேரத்துல ட்ரெயின் இறங்கினா எடுத்துருவான்ட்டு நான் போய் பார்த்தேன். ட்ரெயின் எடுத்துட்டான். சரி, இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இதுக்கு ஒரு இந்த கரெக்டா சொல்யூஷன் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு கரெக்டா நுங்கம்பாக்கமும் சைதாப்பேட்டும் ஸ்டேஷன்ல நான் ஏந்து அப்ப ட்ரெயின் கொஞ்சம் காலியா தான் இருந்தது. ட்ரெயின் எங்க நிக்குதோ அப்ப வந்து கரெக்டா சென்ட் தாமஸ் மவுண்ட். அப்ப அங்க கரெக்டா நிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா, இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. அப்படியே நான் அங்கேயே கரெக்டா ஒன் பாத்ரூம் அப்படியே போயிட்டேன். ட்ரெயின்ல அங்க ட்ரெயின் ஏறுவோம்ல, அங்க ஸ்ட்ரைட்டா ஓரமா போய் நம்ம ஜிப் அவுத்துட்டு ஒன் பாத்ரூம் வந்து அப்படியே போயிட்டேன். அப்பதான் ஒரு நிம்மதி வந்தது. ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டோம். போகும்போது நான் ஜாலியா கரெக்டா நான் என்ஜாய் போனேன். நான் அடிக்கடிக்கு தாம்பரத்துல வேலைக்கு போகும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இப்ப போறதுக்கும் கொஞ்சம் சம் சேஞ்சஸ் இருந்தது. ஏன்னா புதுசா தண்டவாளம் எல்லாம் அங்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜேர்னி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜேர்னி ஃபுல்லா ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒரு சம்சா வாங்கி 2 பேர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜேர்னியே ஓரளவுக்கு கரெக்டா நல்லா தான் இருந்தது. அதுல நான் சில பேரை பார்த்தேன். அவங்க அவங்கள எனக்கு முன்ன பின்ன தெரியல. அவங்களுக்கும் என்ன ஓரளவுக்கு பிடிச்சிருந்து. எனக்கு கரெக்டா பிடிச்சிருந்து. ஒரு ட்ரெயின்ல போனா எதிர்க்க உட்காந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி சில பேர்லாம் பார்த்தேன். அந்த இதெல்லாம் கரெக்டா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போகும்போது ஒரு இடத்துல நின்றுட்டு ட்ரெயின் வந்து ரிவர்ஸ்ல போயிடுச்சு. என்னடா ரிவர்ஸ்ல போச்சுன்னா அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா ரிவர்ஸ்ல போய் ட்ராக்ல போயிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போமான்ட்டு. அந்த நேரத்துல தான் நான் ஆப் எடுத்து ஒண்ணா பார்த்தேன். அந்த ஆப்பை நான் அப்பதான் யூஸ் பண்ணேன். நான் தாம்பரம் போகும்போது அந்த ஆப் நேரத்தை யூஸ் பண்ணாங்கன்னா அப்ப அந்த ட்ரெயின் ட்ராக்கிங் ஆப் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்பதான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இறங்கி கரெக்டா நடந்து ஒரு இட்லி கடைக்கு போய் ஒரு இட்லி சாப்பிட்டோம். 4 இட்லி. சாம்பார் இல்லப்பா, அதுக்கு பதிலாக சுண்டல் கொடுத்தாரு. செம டேஸ்டா இருந்தது.
ஒரு இதுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நடந்து 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 ஒரு ஆட்டோ சின்ன காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் போனோம். ஏன்னா எங்க சித்தப்பாவுக்கு கால் பண்ணிட்டு நாங்க இந்த மாதிரி கேட்டோம், இந்த மாதிரி பெருமாள் கோயில் நாங்க போனோம் அப்படி சொன்னா அவருக்கு 50 ரூபா கேட்டாரு. நாங்க வேண்டாம்ட்டோம். சரி நடந்து மெயின் ரோடுக்கு போய் அங்கிருந்து புடிச்சிட்டு போயிடலான்ட்டு. அப்பதான் விஜய் படம் கோட் மூவி கரெக்டா ரிலீஸ் ஆயிருந்தது ஒரு தியேட்டர்ல, காஞ்சிபுரம் தியேட்டர்ல. அந்த தியேட்டர் கொஞ்சம் காலியா இருந்தது. இப்ப கூட போய் பார்த்துலாமா அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் மெயின் ரோட்ல போயிட்டு ஒரு 2 ஷேர் ஆட்டோ கேட்டாங்க. அதுக்கு இந்த ஆட்டோ போகாது, பெரிய ஆட்டோ தான் போகும்னாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு பெரிய ஆட்டோவை பிடிச்சி இந்த மாரி நாங்க போனோம் பெருமாள் கோயில். அதுக்கு ஆளுக்கு 20 ருபீஸ் ஆகும்னாரு. நாங்க ஆட்டோல ஏறிட்டு எங்க சித்தப்பா கால் பண்ணி இந்த மாதிரி எங்க வரோம்னா அண்ணா வீடு கேளுங்கன்னு சொன்னாரு. சரி போயிட்டு அண்ணா வீட்டாண்ட நாங்க கரெக்டா இறங்கிட்டோம். அப்ப எனக்கு தெரியாது அண்ணா வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தான் அந்த கோயில் இருக்குன்ட்டு. சரி இறங்கிட்டோம், அண்ணா வீட்டை போய் சுத்தி பார்த்தோம்னான்ட்டு அண்ணாதுரை சிஎம் அண்ணாதுரை அவர் வீட்டுக்கு போய் சுத்தி எல்லாம் பார்த்துட்டோம். நல்ல அனுபவம் இருந்தது, நல்ல வீடா இருந்தது. நானும் எங்க அப்பா உள்ள போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே நடந்து கொஞ்சம் தூரம் நடந்தா கோயிலுக்குள்ள போறேன். எங்க சித்தப்பா உட்காந்துருக்கிறாரு கடை வச்சுட்டு. அப்புறம் அங்க போயிட்டு அந்த துணியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நல்லா இருந்தது. துணியெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு பக்கத்துல எங்க சித்தப்பா ஒரு ஜூஸ் சொன்னாரு, லெமன் சோடா. அத குடிக்கும் போதே எங்க அப்பா நோட்டீஸ் எடுத்துட்டு வந்தாரு. அந்த கிளாஸோட போய் அந்த நோட்டீஸை கொடுத்துட்டு திருப்பி அந்த கிளாஸை வச்சுட்டு திருப்பியும் அவங்க லதான்றவங்க இருந்தாங்க, எங்க சித்தப்பாவோட அக்கா. அவங்களுக்கு நோட்டீஸை வச்சுட்டு அங்க எங்க அப்பா லெமன் சோடா குடிச்சு அதுக்கப்புறம் நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு சுத்தி பார்த்துட்டு ஒரு கோயில் உள்ள போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அப்ப அங்கதான் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெருமாள் தாய் அந்த கோயில் எல்லாம் பார்த்துட்டு கீத்துட்டு வெளியே வரோம். ரஞ்சன் வந்து அப்ப இருந்தா. ரஞ்சன் கிட்ட சில பேசிட்டு அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா வண்டிய ஆன் பண்ணி ஸ்ட்ரைட்டா அவரோட தம்பி வீட்டுக்கு எடுத்து போனாரு. நோட்டீஸ் வச்சோம். அவங்க தம்பி வீட்டுல நாங்க போகும்போது அவங்க தம்பியோட ஒய்ஃப் அவங்க பொண்ணு இருந்தாங்க. உள்ள போனோம்னா அவங்க பொண்ணு ஹாப்பி ஆயிட்டாங்க. எங்க கரெக்டா சித்தாப்பா பார்த்து நாங்க உள்ள போனோம், நோட்டீஸ் வச்சோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நல்லா பேசிட்டு அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அவங்க பொண்ணு எங்களை கரெக்டா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டீ பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நாங்க போகும்போது கரெக்டா விநாயகர் சதுர்த்தி. அந்த டைம்ல அவங்க சில பூஜை ரூம்ல இதுவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பூஜை ரூம்ல ஆப்போசிட்ல தான் நான் சப்பாங்கால் போட்டுட்டு உக்காட்டு இருந்தேன். அப்பதான் அந்த வீடை புதுசா வாடிக்காங்க வந்திருந்தோம் சொன்னாங்க. பட் அதை முடிச்சுட்டு சசின்ற எங்க சித்தப்போட இன்னொரு தம்பி அவரை பார்க்க போகும்போது அங்க நாய்கள்லாம் கத்தின்னு இருந்தது. அந்த வீடு இல்ல. அதுக்கப்புறம் உங்க ஒரு அக்கா சொன்னாங்க, இல்லப்பா அவன் இல்ல, வீடு காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போயிருந்தேன் தெரியலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணோம்னா நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். எங்க சித்தப்பா வீட்டுக்கு. ஒரு சின்ன வீடு, பழைய காலத்து ஓடு போட்ட வீடு. நல்லா இருந்தது. சின்ன வீடு தான், நல்லா இருந்தது. சின்று இருந்தது. சின்று கிட்ட பேசிட்டு அப்போ 2 புக்கு அது இருக்கு. ஒண்ணு சைக்காலஜி ஆஃப் மணி இங்கிலீஷ் எடிஷனு. அதுக்கப்புறம் எபிக் லைஃப், அந்த 2 புக்கு இருந்தது. அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா குஸ்கா வாங்கிட்டு வந்தாரு. கொஞ்சம் குஸ்கா சாப்பிட்டு எங்க அப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்துல ஜோன்ற ஒரு படம் ஓடிட்டு அந்த படம் நான் பார்க்கல. அது சில லவ் சீன் எல்லாம் எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. கொஞ்சம் பட் எமோஷன் நல்லா இருந்தது அந்த லவ் சீன் எல்லாம். அதை பார்த்துட்டு என்னோட பழைய திங்கிங் எல்லாம் கரெக்டா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டு எங்க சித்தப்பா திடீர்னு நீ ட்ரெயின்ல போனா 6 மணி தான் ட்ரெயின், லேட் ஆகும், நான் பஸ்ல போயிடலாம், பஸ்ல போய் தாம்பல இறங்கிடுவேன். நான் நினைச்சேன் பஸ்ல போனா ரொம்ப லேட் ஆகும், ட்ரெயின்ல போனா ஈஸியா போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் போனேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. நாங்க பஸ்ல ஏறு சீக்கிரம் வந்துட்டோம். ஒரு 6 மணிக்கெல்லாம் நாங்க தாம்பரத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் தான் நம்ம எடுத்த டிசிஷன், அதாவது நான் பஸ்ல வந்த டிசிஷன் கரெக்டான்ட்டு பஸ் வந்துட்டோம். அப்ப எங்க சித்தப்பா வண்டியில எடுத்துன்னு வந்தாரு. நாங்க பஸ் ஏற ஆப்போசிட்லயே ரிலையன்ஸ் கடை இருந்தது. ரிலையன்ஸ்
சூப்பர் மார்க்கெட், அது பேர் கூட ஸ்மார்ட். அங்க பாட்டெல்லாம் ஓடிட்டு இருந்தது, அங்க ஸ்டாஃப் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்டாஃப் வந்து வெளியே வெளியே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து. அதுக்கப்புறம் பஸ் ஏறி நம்ம ஏறும்போது எனக்கு சீட் கிடைக்கல. அதுக்கப்புறம் போக போக ஏறும்போது எனக்கு சீட்டு வந்து நல்லா சீட்டு வந்து சீட்டு வந்து கிடைச்சிடுச்சு. அது உக்காந்து அப்புறம் தாம்பரம் வந்துட்டோம். தாம்பரம் வந்து அப்படியே நான் நடந்து அந்த படிக்கட்டு மேலே ஏறினா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் வெளியே உக்காந்தோம்னா ஒரு மாடல் ஜோடி 2 ஜோடி ஆப்போசிட்ல உக்காந்து அப்போ அவங்க பாட்டுன்னு இருந்தாங்க. நம்ம பாட்டுன்னு அப்படியே ட்ரெயின்ல வந்துட்டோம். ட்ரெயின்ல வந்து இங்க வந்து இறங்கி தேவி ஹோட்டல்ல, புது தேவி ஹோட்டல், ஒரு ஸ்பெஷல் மசாலா தோசை ஒன்று வாங்கி இங்க சாப்பிட்டு கரெக்டா பிரிண்ட் எடுக்கிறேன். ஒரு பிரிண்ட் எடுத்தா மரா பிரிண்ட் வேலையே செய்யல. அப்புறம் பார்த்தா உங்களோட கேட்ரேஜ் டிஸ் டிஸ் லைஃப் டைம் முடிஞ்சிச்சு, அந்த மாரி மெசேஜ் வந்து கரெக்டா முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி பிரிண்ட் எடுக்க போறேன் தெரியல. இதுதான் சாட்டர்டே நடந்தது. அடுத்த நாள் இதுன்னா அடுத்த இதுன்னு சொல்லியிருக்கேன்.